இந்த நாளுக்குரிய இரவு வசனம் சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த சங்கீதத்தின் முற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனா தேலாம் ரிகோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். ஸோ அவர் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னு அவர் சொல்லுவார், என் சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்குறாங்க, நாள்தோறும் போர் செய்கிறாங்க, என்னை ஒடுக்குறாங்க, அகங்கரித்து போர் செய்கிறாங்க, என்னை நித்தமும் வார்த்தையினால் புரட்டுறாங்க, தீங்கு செய்கிறாங்க, ஏகமாய் கூடி எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க. ஆனாலும் என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், உடைய கணக்கில் அல்லவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நான் நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்றாரு. நம்ம வேதம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், எலியா, யோனா, பவுல், சீஷர்கள், இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயம் வந்ததை நம்ம பார்க்குறோம். மனித வாழ்க்கையில் பயம் வருவது ஒரு காரியமாக காணப்பட்டா கூட அநேக நேரங்களில் எதிர்காலத்தை குறித்து, நோய்களை குறித்து, பொருளாதார நெருக்கடிகளை குறித்து, குடும்ப பிரச்சனைகளை பார்த்து, ஊழியத்தில் வருகிற எதிர்ப்புகள், இப்படி பல பல காரியங்களை நம்ம சந்திக்கும் போது பயம் வருகிறது. பயம் வந்தாலும் அந்த பயம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பயப்படுகிற நாளில் நம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளணும், அவரை நம்பணும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துக்குடன் காத்து கொள்வார் என்று சொல்லுகிற வசனத்தை கூட நம்ம தியானித்தோம் இந்த வாரத்தில். ஸோ நம்ம பயம் வரும்போதெல்லாம் நம்ம மனிதனிடத்தில் போயோ இல்லை நமக்கு தெரிந்தபடி காரியங்களை செய்து நம்ம அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிக்காதபடிக்கு தேவ சன்னிதானத்தில் போய் நான் உங்களை நம்பி இருக்கிறேன், அலைச்சல்களை அறிந்திருக்கேன், என் கண்ணீரை கண்டிருக்கிறீங்க, என்னுடைய இந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் மாற்றம் உம்மால் கூடும், பயப்படுகிற நாளத்தில் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், நீ பயப்படாத, நான் நோடு இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகிறத்தில் நான் உன்னை தாங்குவேன், அவனை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி இப்படி சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட கர்த்தர் நிச்சயமாகவே நம்மகிட்ட காணப்படுகிற எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றி, இருளின் ஆதிக்கங்களை மாற்றி நம்ம சொல்லுவோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுவார். நாம் செய்ய வேண்டியது தேவ சந்நிதியில் போய் அவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்க அந்த அன்பை நம்ம உணரும் போது பரிபூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறதா காணப்படுகிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருப்போம், கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிப்போம். நாம் சொல்லுவோம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் என்னை நடத்துவார், இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார், என்னை விடுவிப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை மீட்டெடுப்பார், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பதில் தருவார் என்று சொல்லி உறுதியாக பற்றி கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். ஆம் தகப்பனே, பயப்படுகிற நாளில் நாங்கள் உண்மை நம்பிடுவோம் சுவாமி. எங்கள் கோட்டை நீங்கள், எங்கள் அரண் நீங்கள், எங்கள் அடைக்கலம் நீங்கள், எங்களை காப்பவர் அப்பா. தூங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை சுவாமி, இரவும் பகலும் சுவாமி எங்கள் கூட இருந்து பயப்படாத நான் வலதுகரத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற எந்தெந்த காரியங்கள் பயமுறுத்தி எங்களை இருளுக்குள்ள எங்களை தனிமைப்படுத்தி கொண்டு, எங்களை வேதனைப்படுத்தி கொண்டு, துக்கப்படுத்தி கொண்டு, கண்ணீரில் மூழ்கடித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் மேற்கொள்வதற்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய அன்பு எங்களை நிரப்பும் போது, நீர் மட்டும் செய்திருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்தும் போது பூரண அன்பு பயத்தை நீக்கிறோம் சுவாமி. வார்த்தைகளை அறிக்கையிட்டிருந்து வெளிவந்து உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் என்னை விடுவித்தார், எல்லா பயங்களுக்கும் என்னை விடுவித்து மீட்டெடுத்தார் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்த, துதிப்பாட, மகிமைப்படுத்த, சாட்சி பகர கர்த்தர் கிருபை செய்யப்படுறதாயுக்கா நன்றி. இப்பொழுது கலந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இரவெல்லாம் காத்துக்கொள்ளுங்க. காலையில் துதிக்கும் துதியோடு எழுப்பி உமக்கு நன்றி செலுத்த உதவிச்சுங்க. எங்கள் குடும்பங்களையும், பெற்றோர், எங்களை உடன்பிறப்புகள், எங்களை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. வழிநடத்து உங்கள் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.